அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நோக்கியா HMD குளோபல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற MWC மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸில் வச்சு பல்வேறு புதிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா Nokia 7+ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Nokia 7+ பார்த்தோம் அப்படின்னா கூகுளுடைய Android One ப்ராஜெக்ட் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Nokia 7+ உடைய அம்சங்கள் என்னென்ன, மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரப்போ இந்த Nokia 7+ நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Nokia 7+. ஸோ இந்த Nokia 7+ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா Nokia 8க்கு அடுத்த டவுன் கிரேடாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் இந்த Nokia 7+ இருக்குது. பட் Nokia 7+ தான் பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக HMD குளோபலுடைய Nokia நிறுவனம் 18:9 அப்படிங்கிற அந்த லாங்கர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளேயோட வந்திருக்கிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் Nokia 7+ தான். இந்த Nokia 7+ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 6 inch Full HD Plus ரெசல்யூஷனில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 1080p டிஸ்பிளே தான். பட் Gorilla Glass ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது Qualcomm Snapdragon 660 ப்ராசரில் ரன் ஆகிட்டு இருக்கு. 4GB RAM 64GB இன்டர் மெமரி Nokia 7+ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்பே சொன்ன போல இது Android One ப்ராஜெக்ட் கீழே வந்திருக்கு. ஸோ பியூரான ஸ்டாக்கான ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு ஓரியோ அவுட் ஆஃப் த பாக்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் சென்சார்ஸ் அனைத்துமே வந்திருக்கு. இதையும் தாண்டி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுக்கு பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Nokia 7+ல டூவல் பேக் கேமரா வருது. 12 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா மற்றும் 13 மெகாபிக்சல் செகண்டரி பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா Zeiss அவங்களோட சேர்ந்து இந்த கேமராஸ் உருவாக்கிக்கிறதா Nokia நிறுவனத்தால் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அந்த போத்தி அப்படின்னு சொல்லி போத் ஃப்ரண்ட் கேமரா மற்றும் பேக் கேமரா மூலமாக எடுக்கிற அந்த ஒரு ஃபீச்சர் இந்த Nokia 7+லையுமே இருக்கு. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. கடைசியாக Nokia 7+ உடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இது 3800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிற போல Nokia நிறுவனத்தால் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக விலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ நான் எடுக்கிறப்ப Nokia 7+ உடைய இந்தியாவுடைய அஃபிஷியல் ரீட்டைல் ப்ரைஸ் நமக்கு தெரிய வரல. தெரிய வரப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மேலும் நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா 399 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 31,000 கிட்டக்கு இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஓவர் க்ரௌடடான ஒரு மார்க்கெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஹானா வியூ 10 இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக OnePlus 5T கடுமையான காம்படிட்டர்ஸ் இருந்துட்டு இருக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸோட. இது பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 660 ப்ராசரோட அறிமுகப்படுத்திருக்காங்க. பார்ப்போம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல காம்படிட்டராக இருக்கும் அந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இது ஹானா வியூஸ் 10 தாண்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அதில் ப்ராசர் கண்டிப்பாக பெட்டரான ப்ராசர், கேமரா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பயன்படுத்தி பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் Nokia ஃபேன்ஸுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 660 ப்ராசரோட அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த Nokia 7+ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் MWCல நடந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி பல்வேறு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறந்துடாமல் அனைத்து வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.